பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. டெய்லி ஈவினிங் டிவோஷனில் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்றைய தினத்தில் நாம் 3வது கட்டளையை குறித்து பார்த்தோம். இன்றைக்கு நாம் அதை தொடர்ந்து 4வது கட்டளையை குறித்து நாம் பார்க்கலாம். வாசிக்கலாம். யாத்திராகமம் 20வது அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது: ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை நாம் உபாகமம் 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் பார்க்கும்போது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிப்பாயாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ரிமெம்பர் த சபத் டே பை கீப்பிங் இட் ஹோலி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ 4வது கட்டளையாக ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எந்த கட்டளையை கொடுக்கிறார் என்று சொன்னால், ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க வேண்டும் என்கிறதான ஒரு பிரதான கட்டளையை தான் ஜனங்களுக்கு கொடுக்கிறார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஓய்வு நாட்களை ரொம்ப ஒரு பயபக்தியோட அவங்க அதை ஃபாலோ பண்ணிட்டு வரதை நம்ம பார்க்க முடியும். நம்ம பைபிளில் வாசிச்சாவே நமக்கு தெரியும். லேவியராகமத்துலலாம் வாசிக்கும் போது அதிகமாக இந்த ஓய்வு நாட்களை குறித்து போட்டிருப்பாங்க. அந்த ஜனங்கள் எந்தெந்த நாட்கள்லாம் ஓய்வு நாளாக நினைச்சு தேவனுடைய சமூகத்தில் அவங்க காத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அப்போ ஓய்வு நாளுக்கு ஆண்டவர் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்க சொல்கிறாரு. அது எப்படி கொடுக்கணுமா? பரிசுத்தமாக அந்த ஓய்வு நாளை ஆசரிக்கும்படியாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளை பிறப்பிக்கிறார். நமக்கு தெரியும் ஒரு வருடத்திற்கு எத்தனை வாரங்கள் அப்படின்னா 52 வாரங்கள். அப்போது 52 வாரங்கள் அப்படின்னு இருக்கும்போது, அப்போ 52 ஓய்வு நாள் தான் யூதர்களுக்கு வருமா? 52 ஓய்வு நாள் தான் அவங்க ஓய்வு நாளாக பரிசுத்தமாக ஆசரிப்பாங்களா அப்படின்னு பார்த்தா அது கிடையாது. அவங்களுக்கு எப்போவுமே நமக்கு வீக்லி 1 வீக் நமக்கு 7 டேஸ் இருக்குது. சண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும். அவர்கள் அந்த லாஸ்ட் டே, அந்த சாட்டர்டேவை தான் ஒரு ஓய்வு நாளாக அதை பரிசுத்தமாக அவங்க ஆசரிக்கிறவர்களாக இருந்தாங்க. ஆனாலும் அவங்களுக்கு ஒரு வருடத்திற்கு 52 வாரங்கள் இருக்கிறதுனால அந்த 52 வாரம் மட்டும்தான், அந்த 52 நாள் மட்டும்தான் ஓய்வு நாள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. நம்ம லேவியராகமத்தில் வாசிச்சா தெரியும். ஒரு சில காரியங்களை மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. நம்ம அதை வாசிக்கலாம். லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 29லிருந்து 31 வரை உள்ள வசனங்களை நம்ம பார்த்தோம்னா, பாவ நிவர்த்தி செய்யப்படும் நாள் அவங்களுக்கு விசேஷித்த ஓய்வு நாளாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் லேவியராகமம் 23 4லிருந்து 8 வரை நம்ம வாசிக்கும்போது, 7 நாள் அந்த ஜனங்கள் புளிப்பில்லா அப்பத்தை சாப்பிடுவாங்களாம். அப்போது அந்த புளிப்பில்லா அப்பத்தை சாப்பிட்டுட்டு அவங்க நெக்ஸ்ட் டே சபை கூடுவாங்க இல்லையா, அந்த நாள் அவங்களுக்கு ஓய்வு நாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் அது மாத்திரம் இல்லை, கதிர்கட்டை கொண்டு வருகிறதான அந்த ஓய்வு நாளுக்கு அடுத்த நாளில் இருந்து எண்ணி கரெக்டாக 7 வாரங்கள் கழித்து 7ஆம் நாளுக்கு மறுநாளாகிய 50வது நாள் ஓய்வு நாள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்படுது. அப்போ இந்த ஜனங்கள் இதெல்லாம் ஓய்வு நாளாக அவர்கள் ஆசரித்து அவங்க பரிசுத்தமாக இந்த ஓய்வு நாளை ஆசரிக்கிறவர்களாக இருக்காங்க. அது மாத்திரம் இல்லை, லேவியராகமம் 23வது அதிகாரம் 24வது வசனத்தை பார்க்கும் பொழுது, 7ஆம் மாதம் முதல் தேதி அந்த எக்கால சத்தம் ஊதப்படும் போது அதை ஞாபகக்குறியாக கொண்டாடுகிற ஒரு பண்டிகையாக நினைத்து அவங்க அன்றைக்கு அந்த நாளை ஓய்வு நாளாக ஆசரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதே லேவியராகமம் 23:34வது வசனத்தை பார்க்கும்போது, 7ஆம் மாதம் 15ஆம் தேதி முதல் உள்ள அந்த 7 நாட்கள் ஓய்வு நாளாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் அதே லேவியராகமம் 23வது அதிகாரம் 39வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது, அதே இந்த 7ஆம் மாதத்தில் 15ஆம் தேதி முதல் அவங்க அந்த 7 நாட்கள் ஓய்வு நாள் கொண்டாடுறாங்க இல்லையா, அதில் முதல் நாளும் ஓய்வு நாள், தென் 8வது நாளும் ஓய்வு நாள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போது அவங்களுக்கு மொத்தம் ஒரு வருடத்திற்கு 52 ஓய்வு நாள் மாத்திரம் அல்ல, அது அவங்களுக்கு சாட்டர்டே மாத்திரம் அவங்களுக்கு ஓய்வு நாள் கிடையாது. இப்போ நம்ம அந்த லேவியராகமத்தில் சொல்லப்பட்டதான இந்த காரியங்கள்
இதனுடைய அடிப்படையில் வந்து அவங்களுக்கு வந்து ஓய்வு நாள் வந்து இருக்குது. அப்போ அதெல்லாம் வந்து சாட்டர்டேல தான் வந்து அந்த ஓய்வு நாள் வரும் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம சொல்ல முடியாது. அவங்களுக்கு எந்த கிழமைகளில் வேணாலும் ஓய்வு நாள் வந்து வரலாம். மண்டே வரலாம், டியூஸ்டே வரலாம், அல்ல தேர்ஸ்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே, எதில் வேணாலும் வந்து அவங்களுக்கு வந்து இது ஓய்வு நாள் வந்து வரலாம். அப்போ அந்த ஜனங்கள் வந்து இந்த ஓய்வு நாட்களை அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து பரிசுத்தமாக அதை வந்து அவங்க ஆசரிக்கிறதா வந்து நம்ம வேதத்தில் வாசிக்கும் போது நமக்கு தெரியும். வெள்ளிக்கிழமை ஈவினிங் அவங்களுக்கு வந்து அந்த ஆசரிப்பு கூடாரத்துலேருந்து ஒரு சவுண்டு வந்து அவங்களுக்கு கேட்கும். ஒரு அந்த பெல் சவுண்டு அல்லது ஒரு எக்கால சவுண்டு அவங்களுக்கு கேட்கும். அது கேட்ட உடனே அந்த ஜனங்கள் வந்து அவங்களுடைய வேலைகள் எல்லாவற்றையும் வேலைகளெல்லாம் அப்படியே விட்டுட்டு அப்படியே அவங்களுடைய வீட்டுக்கு முன்பதாக அவங்க அந்த கூடாரம் போட்டு வசிப்பாங்க இல்லையா, அந்த இதுக்கு முன்பதாக போய் எல்லா ஜனங்களும் வந்து அசம்பிள் ஆயிடுவாங்களாம். அப்படியே அசம்பிள் ஆகும்போது அவங்களுக்கு வந்து அந்த திராட்சை ரசம் வந்து பரிமாறப்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ அதை வந்து அவங்க வாங்கி சாப்பிட்டுட்டு தன்னுடைய கை காலெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அவங்களுடைய வந்து வீட்டுக்குள்ளே போய் அந்த புளிப்பில்லா அந்த அப்பத்தை வந்து அந்த ஜனங்கள் வந்து சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு அவங்க வந்து தேவனுடைய சமூகத்தில் வந்து அவங்க அமர்ந்திருப்பாங்களாம். இது நெக்ஸ்ட் டே சாட்டர்டே வந்து அப்படியே எல்லாரும் வந்து அந்த கூடாரத்தில் வந்து எல்லாருமாக இணைந்து எல்லா ஜனங்களும் இணைந்து அவர்கள் வந்து தேவனை நோக்கி வந்து அந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாக அவர்கள் வந்து தேவனை நோக்கி ஆசரிப்பார்களாம். ஒரு குறிப்பிட்ட மைல் தூரம்தான் அந்த கூடாரம் வந்து அந்த அவங்களுடைய அந்த சரௌண்டிங்குள்ளே தான் இருக்கும். அங்கே தான் போய் வந்து அந்த ஜனங்கள் வந்து ஆராதிப்பாங்க. ரொம்ப லாங்காக வந்து நமக்கு இதெல்லாம் தெரியும், ரொம்ப லாங்காக வந்து அவங்க அந்த ஓய்வு நாள் அப்போ பிரயாணம் பண்ண மாட்டாங்க. ரொம்ப ஒரு கடினமான வேலைகள் எதுவும் செய்ய மாட்டாங்க. இப்போ முழுவதுமே அந்த ஓய்வு நாள் முழுவதுமே அவங்க ஆண்டவருக்கென்று வந்து செலவழிக்கிற நாளாக வந்து அவங்க வந்து அதை ஒரு விசேஷித்த நாளாக வந்து அந்த ஓய்வு நாளை வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து பயன்படுத்தி கொண்டும் அதை ஆசரித்து கொண்டும் இருந்தார்கள் என்பது வந்து நமக்கு தெரியும். இப்போ இன்றைக்கு இந்த நாட்களிலே நமக்கு ஓய்வு நாள் வந்து எந்த நாள் அப்படி நம்ம பார்த்தோம்னா, வேதத்தில் வந்து எங்கேயுமே புதிய ஏற்பாட்டில் வந்து சாட்டர்டே தான் வந்து உங்களுக்கு ஓய்வு நாள் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு பைபிள் ரெஃபரன்ஸுமே நமக்கு வந்து கிடையாது. ஸோ ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம், அவரை ஏற்றுக்கொண்டவர்களாகிய நாம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வசிக்கிறதான நமக்கு எல்லா நாளுமே ஒரு விசேஷித்த விதமான நாள் தான். ஆண்டவர் இந்த நாள் மாத்திரம்தான் விசேஷித்த நாள், நீங்கள் இதில் மட்டும் இந்த நாளில் தான் நீங்கள் வந்து எனக்கு ஆராதனை செய்யணும், என்னை துதிக்கணும், நீங்கள் சபை கூடி வரணும் அப்படின்னு சொல்லி எங்கேயுமே வந்து சொல்லப்படலை. ஸோ ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான வாரத்தில் உள்ள 7 நாட்களுமே நமக்கு வந்து ஒரு முக்கியமான நாள் தான், விசேஷித்த நாள் தான். நம்ம எந்த நாளை வேணாலும் நம்ம ஒரு ஓய்வு நாளாக கருதி, ஒரு பரிசுத்த நாளாக அல்லது கர்த்தருடைய நாளாக நாம் கருதி தேவனுடைய சமூகத்தில் நாம் வந்து அதை பரிசுத்தமாக நாம் வந்து அதை ஆசரிக்கலாம். இருந்தாலும் நம் வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை நம்ம வாசிக்கும் போது, அன்றியும் ஒருவன் ஒரு நாளை மற்றொரு நாளிலும் விசேஷமாக எண்ணுகிறான், வேறொருவன் எல்லா நாட்களையும் சரியாக எண்ணுகிறான். அவனவன் தன் தன் மனதிலே முழு நிச்சயத்தை உடையவனாய் இருக்க கடவன். நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான், நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளாதிருக்கிறான். புசிக்கிறவன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறபடியால் கர்த்தருக்கென்று புசிக்கிறான், புசியாதிருக்கிறவனும் கர்த்தருக்கென்று புசியாதிருந்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறான் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இப்போ பாருங்க, ஒரு சில மனிதர்கள், ஒரு சில நபர்கள் வந்து ஏதாவது ஒரு நாளை மாத்திரம் அவர்கள் வந்து ரொம்ப முக்கியமாக விசேஷமாக கருதுகிறாங்களாம். ஆனால் ஒரு சில ஜனங்கள் வந்து எப்படி இருக்காங்க, ஒரு சில மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா நாட்களையுமே, இது எல்லா நாளுமே வந்து எனக்கு ஒரு விசேஷமான நாள் தான் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க அதை வந்து எல்லா நாளுமே விசேஷமான நாள் தான் அப்படின்னு சொல்லி அவங்க ஏற்றுக்கொள்ளுகிறதாக வந்து வேதமே சொல்லுது. அப்போது இந்த நாள் தான் விசேஷமான நாள், இந்த நாளில் தான் எல்லா காரியங்களுமே செய்யணும், மீதியுள்ள நாட்களில் வந்து நம்ம எந்த ஒரு காரியத்தையுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி எதுவுமே வந்து கிடையாது. இதே கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 14 17 வரை உள்ள வசனங்களை நம்ம வாசித்தோன்னா அதுக்கு நமக்கு நல்ல ஒரு தெரிஞ்சதான வசனம் தான். 16, 17 மட்டும் வாசிக்கிறேன். ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது
அப்படின்னு சொல்லி. அப்போ பாருங்க, நம்ம போய் யார்கிட்டையுமே போய் ஒரு பண்டிகையை குறித்தோ, இந்த வாரத்தில் இருக்க இந்த 7 நாட்கள் இருக்குது, இந்த நாட்களில் ஏதாச்சும் ஒரு நாளை குறித்தோ, இல்லை பண்டிகையை குறித்தோ, இல்லை ஓய்வு நாட்களை குறித்தோ நம்ம வந்து அந்த ஜனங்கள்கிட்ட போய், ஒரு மக்கள்கிட்ட போய் நம்ம அதை குறித்து நம்ம தர்க்கம் பண்ணக்கூடாது, அவர்களை நியாயம் தீர்க்கக்கூடாது, அவர்களை குற்றப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் வேதம் சொல்லுதுங்க. அப்போது இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம சொன்னது போல தான் நாட்கள், தேவன் கொடுத்திருக்கிறதான 7 நாட்களுமே நமக்கு ஒரு முக்கியமான நாள் தான், விசேஷமான நாள் தான். நம்ம 7 நாட்களுமே நம் தேவனுடைய சமூகத்தில் எந்த ஒரு தடையும் இன்றி, எந்த ஒரு குழப்பமும் இன்றி அவருடைய சமூகத்திற்கு நம்ம போகலாம். நம்ம 7 நாட்களுமே நம் தேவனுடைய சமூகத்திற்கு போகும் பொழுது நம்மை நாமே நாம் பரிசுத்தப்படுத்தி கொண்டு அந்த நாளை வந்து நாம் கர்த்தருடைய நாளாக நாம் எண்ணி அதை பரிசுத்தப்படுத்தி நம் தேவனுடைய சமூகத்தில் வந்து நம்ம வந்து நேரத்தை செலவிடலாம். அதான் தேவன் கொடுத்திருக்கிற எல்லா நாளுமே நமக்கு விசேஷமான நாள் தான் அப்படின்னு சொல்லி தாங்க நமக்கு வந்து வேதம் வந்து சொல்லுது. அப்போது இந்த நாளில் தான் வந்து நம்ம தேவனை ஆராதிக்கணும், மித்த நாளில் வந்து நம்ம தேவனை ஆராதிக்கக்கூடாது, அல்லது ஆராதிக்கக்கூடாது அப்படின்னு கிடையாது, சபை வந்து நம்ம கூடி வரக்கூடாது அப்படிங்கிறதான எந்த ஒரு வசன ஆதாரங்களும் வந்து நமக்கு குறிப்பிடப்படலை. ஆனாலும் வாரத்தின் முதல் நாள், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள், அந்த நாள் வாரத்தின் முதல் நாள், அதில் வந்து ஆதி அப்போஸ்தலர்கள் அவருடைய சீஷர்கள் எல்லாரும் அந்த முதல் நாளில் வந்து சபை கூடி வந்தாங்க. அப்போ கூடி வரும் பொழுது அவர்கள் வந்து தேவனுடைய சமூகத்தில் கூடி வந்து காத்திருந்தாங்க. அவர்கள் கூடி வருகிறதான அந்த நேரத்திலே அவர்கள் வந்து அந்த அப்பத்தை புசித்தார்கள், திராட்சரசம் பானம் பண்ணினார்கள் அப்படிலாம் சொல்லி வந்து நம்ம வேதத்தில் வந்து வாசிக்கிறோம். அப்போது அதனுடைய அடிப்படையில் தான் நம்ம இன்றைக்கும் வந்து அந்த முதல் நாள், நம்ம சண்டேவை வந்து நம்மளுடைய ஓய்வு நாள் அப்படின்னு நம்ம சொல்லலை, அதாவது நம் கர்த்தருடைய நாள், உயிர்த்தெழுந்த நாள் அப்படின்னு சொல்லி அதனுடைய நினைவாக தான் நம்ம இன்றைக்கும் வந்து நம்ம ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம தேவனை வந்து ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். நம் சபை கூடி நாம் வந்து அவரை வந்து ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். அப்போது அந்த வாரத்தின் முதல் நாள் அப்படின்னு வந்து நிறைய இடங்களில் நம்ம புதிய ஏற்பாடு சுவிசேஷ புத்தகங்களில் வந்து அது வந்து சொல்லப்பட்டிருக்கு. நம்ம அதில் வாசிச்சோன்னா நமக்கு தெரியும். யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் வந்து கல்லறைக்கு போனாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பாருங்கள், வாரத்தின் முதல் நாள் காலையிலே அவங்க வந்து அந்த கல்லறைக்கு வந்து மகதலேனா மரியாள் போனாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதே நாம் யோவான் 20:19வது வசனத்தை பார்க்கும்போது, வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து அவர்கள் நடுவில் இறங்கி வந்து உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போது இந்த இன்சிடெண்ட் நடக்கிறதுமே அந்த வாரத்தின் முதல் நாள் தான், அதே சேம் டே, பட் ஆனால் ஈவினிங் டைம் இந்த இன்சிடெண்ட் வந்து நடக்குது. அதே நம்ம அப்போஸ்தலர் 20:7வது வசனத்தில் பார்க்கும்போது வாரத்தின் முதல் நாளிலே அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 16:2 பார்த்தோன்னா வாரத்தின் முதல் நாள் தோறும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போது நம்ம அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா அந்த இடத்துல அந்த பவுலை குறித்து, பவுல் அதிகமாக அவங்க போய் அந்த ஊழியம் செய்த இடங்கள், அவர்கள் வந்து கூடி தேவனை ஆராதித்தது, அவர்கள் கூடி சபை கூடினது, அவர்கள் அந்த தேவனுடைய பந்தி ஆசரித்தது, இந்த மாதிரி காரியங்கள் வந்து அந்த அப்போஸ்தலரில் வந்து அதிகமாக சொல்லப்பட்டிருக்கும். அப்போது அங்கே சொல்லப்பட்டிருக்குது வாரத்தின் முதல் நாள் தோறும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒவ்வொரு வாரத்தினுடைய முதல் நாளுமே அவர்கள் தேவனுடைய சமூகத்திலே அவர்கள் வந்து காத்திருந்தவர்களாக, அவர்கள் சபை கூடி வருகிறதாக காணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம இதன் மூலமாக வந்து நமக்கு நல்லா தெரியுது. ஸோ நம்ம இன்றைக்கு நம்ம நிறைய நேரங்களில் நம்ம வந்து நினச்சிக்கிறோம், ஓய்வு நாள் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான நாள் தான், அந்த ஓய்வு நாளுக்காக தான் வந்து நம்ம உண்டாக்கப்பட்டிருக்கோம், ஸோ நம்ம வந்து அதை அனுசரிக்கணும், நம்ம அதை ஆசரிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அநேக நேரங்கள் வந்து நம்ம நினைக்கிறோம். பட் ஆண்டவர் வந்து சொல்லுகிறார், நம்ம சுவிசேஷ புத்தகங்களில் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், மனிதன் வந்து ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படலை, ஓய்வு நாள் தான் மனுஷனுக்காக உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுது. நம்ம மத்தேயு 12:8 நம்ம அந்த வசனத்தை பார்க்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 27-28 வசனங்களை நம்ம பார்க்கும்பொழுது அங்கேயும் தெளிவாக வந்து போட்டிருக்கு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் நம்ம பார்த்தோன்னா போட்டிருக்கு, மனுஷன் வந்து
ஓய்வு நாளுக்காக உருவாக்கப்படலை, ஓய்வு நாள் தான் மனிதனுக்காக வந்து உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி வந்து வசனங்கள் வந்து போட்டிருக்கு. அப்போது அந்த ஓய்வு நாளிலே இன்றைக்கு நம்ம ஓய்வு நாள் அப்படின்னு சொல்கிறது கிடையாது, நம்ம கர்த்தருடைய நாள் அப்படின்னு சொல்கிறோம், இல்லை வாரத்தின் முதல் நாள் அப்படின்னு சொல்கிறோம், சபை கூடுகிற நாள், ஏதாவது ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நாள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அப்போ அந்த நாளுக்காக நாம் உருவாக்கப்படலை, நமக்காக தான் அந்த நாள் உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ அந்த நாளிலே நாம் சபை ஒவ்வொரு வாரமும் அந்த முதல் நாளிலே நாம் வந்து சபை கூடி வருகிறவர்களாக நாம் வந்து காணப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் அங்கே புதிய ஏற்பாட்டில் நிறைய வசனம் வந்து சொல்லுது. ஒரு வசனத்தை நம்ம வாசிச்சுட்டு அதை சொல்லிட்டு நான் முடிக்க ஆசைப்பட்றேன். நம் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25வது வசனம் சொல்லுது, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குங்க. அப்போ பாருங்க, இன்றைக்கு அநேக பேர் சபை கூடி வருதலை விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வந்து உண்மையாகவே சபை கூடி வருதலை வந்து சில பேர் விட்டு விட்டார்களா அப்படின்னு பார்த்தா உண்டு. ஆமாம், நிறைய பேர் வந்து சபை கூடி வர்றதை வந்து இப்போ உள்ள ஜென்ரேஷனில் வந்து விரும்புறது கிடையாது. அவங்க அதை விரும்ப மாட்டுறாங்க. தனியாக உட்காந்து தேவனை ஆராதிக்கிறதையும், ஃபோனுக்கு முன்பதாக உட்காந்து தேவனை ஆராதிக்கிறதையும், டிவிக்கு முன்பதாக உட்காந்து தேவனை ஆராதிக்கிறதையும் தான் அவங்க அதிகமாக விரும்புகிறாங்க. ஒரு சபைக்கு போவோம், எல்லாரோடு இணைந்து வந்து நம்ம தேவனை ஒரு விடுதலையோட ஒரு உண்மையாக நம்ம வந்து ஆராதிப்போம், 4 பேர் கூட நம்ம ஐக்கியமாவோம், தெய்வ பிள்ளைகளோடு கூட நம்மளுடைய ஐக்கியத்தை வளர்த்து கொள்வோம். அப்படிப்பட்டதான அந்த பாண்டிங்கில் வந்து நாம் நம்மளை வளர்த்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி இந்த நாட்களில் யாருமே வந்து நினைக்கிறது கிடையாது. எல்லாருமே ஒரு தனிமை இருக்கிறதா, ஒரு தனிமையில் இருந்து எல்லா காரியங்களையும் செய்கிறது தான் வந்து இந்த நாட்களில் உள்ள ஜனங்கள், இந்த ஜென்ரேஷனில் உள்ள பீப்புள் வந்து ரொம்ப ஆசைப்படுறாங்க. நமக்கு நல்லா தெரியும், முன்பதாக உள்ள இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3, 4, 5 வருஷங்களுக்கு முன்பதாகலாம் வந்து எல்லா ஜனங்களுமே அதிகமாக சர்ச்சுக்கு போகணும், அவங்க பாஸ்டரை மீட் பண்ணணும், நிறைய மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணணும், பிலீவர்ஸை வந்து பார்க்கணும், அவங்களோடு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்களோடுக்குள்ள உள்ள அந்த ஐக்கியத்தில் வந்து அதிகமாக வளரணும் அப்படின்னு சொல்லி அதுக்காகவே வந்து வாரம் ஒரு வாரம் கூட மிஸ் பண்ண மாட்டாங்க. மிஸ் பண்ணாமல் வந்து சர்ச்சுக்கு போயிடுவாங்க. அவங்களுக்கு ஒருவேளை உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் சரி, அவங்க ரொம்ப முடியாமல் இருந்தாலும் கூட நம்ம எப்படியாவது வந்து சர்ச்சுக்கு போயிடுவோம், போய் ஒரு 2 மணி நேரம் ஒரு 3 மணி நேரம் தான் நம்ம அங்கே போய் உட்காந்து தேவனுடைய சமூகத்தில் உட்காந்து அவருடைய வார்த்தையை கேட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி உற்சாகமாக அவங்க வந்து போவாங்க. ஆனால் எப்போ இந்த COVID-19 வந்துச்சோ அதிலிருந்து எல்லாம் போச்சு. அது வந்தோன்னே லாக்டவுன் வந்து போட ஆரம்பித்தாங்க. லாக்டவுன் போட்டதுக்கப்புறம் சர்ச்சு எதுவுமே வந்து திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ரூல்ஸ் போட்டாங்க. அதிலிருந்து எல்லாமே ப்ரேயர்ஸ் எல்லாமே வந்து ஆன்லைனில் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போது ஸ்டாப் ஆச்சு எல்லாமே. முன்னாடிலாம் வந்து சண்டே சர்வீஸ் மாத்திரம் இல்லை, ஆல்நைட் ப்ரேயர், ஃபாஸ்டிங் ப்ரேயர், இப்படி நிறைய ப்ரேயர், செயின் ப்ரேயர் அப்படின்னு சொல்லி பலவிதமான காரியங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவதற்கு ரீதியான எல்லா காரியங்களையுமே, அதிகமான ஜெபங்கள், அதிகமான வேத தியானிப்புகள் இப்படிலாம் சொல்லி சபையில் வந்து அதிகமாக வைப்பாங்க. காத்திருப்பு ஜெபம், ஸ்பெஷல் மீட்டிங், கன்வென்ஷன் மீட்டிங் இப்படிலாம் சொல்லி நிறைய வைப்பாங்க. ஆனால் என்றைக்கு இந்த லாக்டவுன் வந்துச்சோ அதுலேருந்து எல்லாமே போயிடுச்சு. எது வச்சாலும் ஆன்லைன் தான். ஆன்லைன் ஜூம் மீட்டிங்கில் தான் எல்லோரும் உட்காந்து அட்டன் பண்ணுவாங்க. இங்கே எங்கேயோ இருந்து வந்து ஊழியக்காரங்க அவங்களுடைய எல்லாவற்றையும் அவங்க தியாகம் பண்ணி அவங்க வந்து ஆராதனை நடத்தி தேவனுடைய வார்த்தையை அவங்க ப்ரிப்பேர் பண்ணி ஜனங்களுக்கு வந்து பிரசங்கிப்பாங்க. ஆனால் அதை கேட்குற நாம் வந்து அநேக நேரங்கள் எப்படி இருப்போம், ஏனோ தானோன்னு சொல்லி நம்ம ஒரு இடத்துல மொபைலையோ இல்லை டிவியோ வச்சுட்டு நம்ம ஒரு இடத்துல உட்காந்து ஏனோ தானோன்னு ஓகே அதை கேட்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து கேட்டுட்டு இருப்போம். அப்படி தான் இப்போது இந்த நாட்களில் வந்து அப்படி தான் நாம் வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சபை கூடி வருதலை நாம் விட்டு விடுகிறவர்களாக நம்ம வந்து இருக்கிறோம். இப்போ லாக்டவுன் முடிஞ்சு ஆனாலும் கூட இன்றைக்கு நிறைய சபைகளில் வந்து முன்னாடி இருந்த அளவுக்கு ஒரு அந்த ப்ரேயர் எல்லாமே வந்து கிடையாது. இப்போ ரீசெண்டாக தான் ஒரு சில சர்ச்சஸ்லலாம் வந்து இந்த ஆல்நைட் ப்ரேயர் இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதா வந்து சொன்னாங்க. லாக்டவுனில் ஸ்டாப் ஆனது அது வந்து அப்படியே தடையாகிட்டே இருந்துச்சு. ஆல்நைட் ப்ரேயர் இதெல்லாம் வந்து வைக்க முடியாமல் வந்து சபையில் ரொம்ப தடையாகிட்டே இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக தான் அந்த ப்ரேயர்ஸ்லாம் வந்து நாங்கள் மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு பாஸ்டர் வந்து சொன்னாங்க அப்படின்றத வந்து நாங்கள் கேள்விப்பட்டோம். இப்போ பாருங்கள், நிலைமைகள் வந்து இந்த நாட்களில் இந்தளவுக்கு மோசமாயிடுச்சு. நம்ம சபையில் கூடி
நாம் தேவனை வந்து ஆராதிக்கிறத வந்து நாட்களில் நம்ம அதிகமாக வந்து விரும்புறது கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் சபை கூடி வருதலை வந்து அநேகர் வந்து இந்த நாட்களில் விட்டுட்டாங்க. ஆனால் அவர்கள் விட்டு விட்டது போல நீங்கள் விட்டு விடாமல் நீங்கள் தொடர்ந்து சபை கூடி வருதலை வந்து உங்களுடைய வாழ்க்கையில் அதை நீங்கள் பழக்கப்படுத்தி கொள்ளணும். அதை நீங்கள் விட்டு விடக்கூடாது. அப்படி ஒரு வேளை விட்டு விடுகிறவர்கள் உங்கள் மத்தியில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் புத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லி தாங்க வேதம் நமக்கு வந்து கற்றுக் கொடுக்குது. நம்ம ஆலயத்திற்கு வருகிறதுனால நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். நம்ம ஒருவருக்கொருவர் வந்து ஐக்கியமாகவும் சபை கூடி வருகிறது நிமித்தமாக ஊழியரோடு விசுவாச பிள்ளைகளோடு நல்ல ஒரு ஐக்கியம் கிடைக்கும். அதன் மூலமாக நமக்கு நல்ல ஒரு சந்தோஷம், சமாதானம், ஒரு ஆறுதல் நம்மளுடைய இருதயத்திற்கும் நம்மளுடைய ஃபேமிலிக்கும் வந்து கிடைக்கும். நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் வந்து இருக்குது. நம்ம சபைக்கு வர்றதுனால வந்து நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம இன்னும் அதிகமாக நம்ம வந்து வளர முடியும். தேவனுடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்கும் பொழுது அந்த வார்த்தை நமக்குள்ளாக அது கிரியை செய்து இன்னும் நம்மை ஒருபடி கூட அவர் அண்டை கிட்டி சேருவதற்கு, நம்மை வழி நடத்துவதற்கு அது வந்து ஒரு விதமான வாய்ப்பாக கூட இருக்கும் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். இப்படி எவ்வளவோ ஆசீர்வாதங்கள் வந்து நம் சபை கூடி வரும் பொழுது நமக்கு வந்து கிடைக்குது. அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நாம் அதை பெற்றுக்கொள்ள தகுதி இல்லாதவர்களாக தான் நாம் வந்து இருக்கிறோம். இப்போ சபை கூடி வருதல் வந்து ஒரு முக்கியமான ஒரு காரியம், அதை நம்ம கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து எந்த ப்ரேயர் வச்சாலும், அது ஒருவேளை பைபிள் ஸ்டடியாக இருக்கலாம், அது காத்திருப்பு ஜெபமாக இருக்கலாம், அல்லது உபவாச கூட்டமாக இருக்கலாம், இல்லை ஒருவேளை அது பெண்கள் மீட்டிங்காக இருக்கலாம், ஆண்கள் மீட்டிங்காக இருக்கலாம், சில்ட்ரன்ஸ் மீட்டிங்காக இருக்கலாம், யூத் மீட்டிங்ஸாக இருக்கலாம், இல்லை ஒருவேளை அது முதியவர்களுக்காக நடத்துகிற கூட்டமாக இருக்கலாம், இல்லை வியாதியஸ்தர்களுக்காக நடத்துகிற கூட்டமாக இருக்கலாம். எந்த மீட்டிங்காக இருந்தாலும், ஒருவேளை அது கான்ஃபரன்ஸ் மீட்டிங்காக இருக்கலாம், அது கன்வென்ஷன் மீட்டிங்காக இருக்கலாம், ஒருவேளை ஸ்பெஷல் மீட்டிங்காக இருக்கலாம். வெளியிருந்து ஊழியக்காரங்க வந்து நம்மளுடைய சபைக்கு வந்து பிரசங்கிச்சாதான் நம்ம வந்து போகணும், நம்ம சர்ச்சில் போய் வந்து உட்காந்து அவங்களுடைய வார்த்தைகளை கேட்கணும் அப்படின்றது வந்து கிடையாது. நம்மளுடைய சபைக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து ஒரு நல்ல மேய்ப்பனை, ஒரு நல்ல போதகரை கர்த்தர் வந்து நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர்களும் நம்மை ஒரு சரியான வழியில தான், ஒரு நல்ல புல்லுள்ள இடங்களில தான் அவர்கள் வந்து நம்மளை வந்து மேய்ப்பாங்க. ஸோ அந்த வார்த்தைகளை கேட்பதற்கு நாம் உற்சாகத்தோடு நாம் வந்து சபைக்கு வந்து நம்ம வந்து கடந்து செல்லணும். எந்த மீட்டிங்காக இருந்தாலும் அந்த எல்லா மீட்டிங்லேயும் நம்மளுடைய சபை போதகர் தான் வந்து பிரசங்கிக்கிறாங்க அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்க வந்து பிரசங்கித்த ஒரே வார்த்தைகளையே வந்து அவங்க வந்து சொல்லிட்டு போகிறதோ இல்லை பிரசங்கிக்கிறவங்களா வந்து இருக்க மாட்டாங்க. அநேக வசனங்களை அநேக விதங்களில் அவங்க சொல்லி கொடுக்குறவங்களா, ஏதாவது ஒரு விதத்தில் சொன்னால் நம்ம ஜனங்கள் வந்து ஏற்றுக்கொள்வார்களா, இந்த விதத்தில் சொன்னால் அந்த ஜனங்கள் புரிந்து கொள்வார்களா, இந்த விதத்தில் நாம் சொல்லும்போது அந்த ஜனங்கள் கிறிஸ்துவண்டை வருவார்களா, இந்த விதத்தில் நாம் சொல்லும்போது அவர்கள் பாவமான காரியங்கள் அந்த பழைய வாழ்க்கையை விட்டு மனம் திரும்பி தேவனோடு கூட கிட்டி சேர்வார்களா அப்படிங்கிறதான ஒரு எதிர்பார்ப்போடு, ஒரு ஆவலோடு, ஒரு வாஞ்சையோடு, ஒரு ஆசையோடு தான் நமக்காக அவங்க வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவர் கொடுத்ததான வார்த்தைகளை அவங்க வைத்து ப்ரேயர் பண்ணி அதை ப்ரிப்பேர் பண்ணி நமக்கு வந்து பேசுகிறாங்க. ஸோ ஒவ்வொரு ஜெபத்திலுமே நாம் வந்து நம்மளுடைய சபையிலே நாம் கலந்து கொண்டு அதனுடைய ஆசீர்வாதத்தை வந்து நாம் பெறுகிறவர்களாக வந்து இருக்கணும். போப் பிரான்சிஸ் என்கிறதான ஒரு நபர் வந்து சொல்கிறார், "The church is mother and talks to the people as a mother talks to be child with that confidence that the child already knows that everything he is being taught is for his good because he knows he is loved." அதாவது சர்ச் வந்து ஒரு தாய் அப்படின்னு சொல்லி இந்த நபர் வந்து சொல்லுகிறார். சபை வந்து ஒரு தாய்க்கு ஒப்பனையாக இந்த போப் பிரான்சிஸ் வந்து குறிப்பிடுறார். ஒரு தாய் வந்து தன்னுடைய குழந்தைகளுக்கு வந்து எந்த விதமான காரியங்களை வந்து சொல்லி கொடுப்பாங்களோ, அந்த தன்னுடைய பிள்ளைகளை வந்து அவங்க எந்த அளவுக்கு அன்பாக அரவணைப்பாக ஒரு பராமரிப்போடு அவர்களை பார்த்து கொள்வார்களோ, அவர்களை நல்வழிப்படுத்துவார்களோ, அது போல ஒரு தாயும் ஒரு பிள்ளைக்கும் இருக்கிறதான அந்த உறவு தான் அந்த சபையில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் வந்து சொல்லுகிறாரு. அந்த நம்பிக்கை தான் அந்த குழந்தைக்கு வந்து அந்த தாய் ஒவ்வொரு காரியங்களை குறித்து பேசும் பொழுதும், ஒவ்வொரு காரியங்களை கற்றுக் கொடுக்கும் பொழுதும், ஒருவேளை அந்த பிள்ளைக்கு வந்து அந்த காரியங்கள் வந்து முன்பதாகவே தெரிந்திருந்த ஒரு காரியமாக தான் இருக்கும். ஆனாலும் அந்த தாய் சொல்லும் பொழுது அந்த பிள்ளை வந்து எல்லா டைமே வந்து அதை உதறி தள்ளி விட்டு போகிற பிள்ளைகளாக வந்து இருக்காது. ஏதோ ஒரு சில நேரங்களில் தன்னுடைய தாயினுடைய வார்த்தைக்கு அந்த பிள்ளைங்க கண்டிப்பாக வந்து செவி சாய்ப்பாங்க. அப்படி செவி சாய்க்கிறது எதுக்காக?
தாய் அந்த பிள்ளையை நேசிக்கிறதுனாலையும் அந்த பிள்ளை தாயை நேசிக்கிறதுனாலையும் தான். அதே போலதான் நாம் அவரை நேசிக்கிறோம் என்பது அவருக்கு தெரியும். அதைவிட மேலானது, நாம் அநேக நேரங்களிலே அவரை நேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சில காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கும் பொழுது, சூழ்நிலைகள் வரும் பொழுது அவரை நேசிக்காதது போலதான் நம்மளுடைய செய்கைகள் காணப்படும். ஆனால் அவர் எப்பொழுதுமே நம்மை நேசிக்கிறவராக, நம்மீது அன்பு செலுத்துகிறவராக அவர் காணப்படுகிறார். ஸோ இன்றிலிருந்து நாம் சபை கூடி வருதலை ஒரு முக்கியமாக எண்ணி நாம் சபைக்கு போய் தேவனுடைய வார்த்தையை கேட்டு சபையோடு கூட இணைந்து நாம் தேவனை ஆராதித்து தேவனை நாம் மகிமைப்படுத்தி வாழும் பொழுது கர்த்தர் உண்மையாகவே அதற்கேற்ற பிரதிபலன்களையும் ஆசீர்வாதங்களையும் தர அவர் போதுமானவராக இருக்கிறார். நமக்கு தெரியும், ஆதி அப்போஸ்தலர்களுடைய நாட்கள்ல சபை கூடி வருதல் எவ்வளோ ஒரு முக்கியமா அந்த ஜனங்கள் கருதுனாங்க. எந்த அளவுக்கு அவங்க சபை கூடி வருதலுக்கு அவங்க இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க அப்படின்றது. அவங்க எப்பெல்லாம் அவங்க சபை கூடி எல்லாருமா இணைந்து அவங்க தேவனை ஆராதித்தாங்களோ, தேவனுடைய சமூகத்துல காத்திருந்தாங்களோ, அதற்கேற்ற ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவர்களுக்கு தந்தார். அதே போலதான் நாமும் இந்த நாட்களிலே நம்மளுடைய சபைக்கு என்னத்தை போயிட்டு அப்படின்னு நம்ம நினைக்காம, எந்த பிரேயர் வச்சாலும் வாரத்துல 7 நாளும் ஏதாவது ஒரு சின்ன ஜெபம் இருந்துச்சு அப்படின்னா கூட அந்த 7 நாளும் நம்ம ஆலயத்துக்கு போகணும். ஆண்டவர் சபை கூடி வருதலை விட்டுவிடக்கூடாது அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்கிறாரு. ஸோ நம்ம இந்த காரியத்தை விட்டுறக்கூடாது. நம்ம கண்டிப்பா நம்ம சபைக்கு போகணும், இந்த ஜெபத்துல நம்ம கலந்து கொள்ளணும் அப்படின்னு நம்ம ஒரு வைராக்கியம் எடுத்து அதை நம்மளுடைய வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமாக அதை நாம் முயற்சி செய்ய பிரயாசப்படும் பொழுது உண்மையாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக, அவர் போதுமானவராக, அவர் தந்த வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்பதற்கு எந்த சந்தேகமுமே இல்லை. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின் மூலமாக உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாளை தினத்திலே நாம் 5வது கட்டளையை குறித்து தியானிக்கலாம். தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்திருங்கள். கர்த்தர் நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென். God bless you. Thank you.